வெல்கம் டு ஜெய் அஸ்ட்ரோ தமிழ். இன்றைய காலகட்டத்தில் திடீர் பணக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கான். அவன் ஒய்ஃபு காதில், கழுத்தில், கையிலன்ட்டு எல்லாம் தங்கமும் வைரமுமாகவே போட்டுட்ருக்கோம். ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை தலை குளிக்கலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுக்காக அந்த வைரத்தோடு கலட்டி கிச்சனில் வச்சுட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு எலி திடீர்னு வந்து அந்த வைரத்தோடு எடுத்துகிட்டு போயிடுது. இவங்க பின்னாடி அந்த எலியை துரத்திட்டு ஓடுறாங்க. ஐயோ தோடு போச்சேன்னு சொல்லிட்டு அந்த எலியை துரத்திட்டு அந்த அம்மா, வேலைக்காரம்மா எல்லாம் சேர்ந்து ஓடுறாங்க. போனால் அது கரெக்டாக ஒரு வங்குக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுது. அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, சத்தம் போட்டு எல்லாம் கூட்டி அவங்க வீட்டுக்காரர் வராரு. வந்துட்டு சரி அவ்வளோதானே விடுங்க, பதட்டப்படாதீங்க, இந்த இடத்துல தானே இருக்குது, இந்த எலி வங்க உடச்சி எடுத்தோம்னா நமக்கு அந்த வைரத்தோடு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே எலி பிடிக்கிறவங்கள வர சொல்லி அந்த எலி வங்க வந்து தோன்றுறாங்க. தோண்டும் போது உள்ளே பார்த்தா ஒரு 20 அடிக்கு பக்கம் இருக்குது. இதில் எந்த எலின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக போச்சு. எல்லாரும் ரொம்ப கவலையாயிட்டார். அந்த பணக்காரரும் கவலையாயிட்டார், அவங்க ஒய்ஃபும் கவலையாயிட்டாங்க. அப்போ அந்த எலி பிடிக்கிறவன் சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நான் உங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. பார்த்தா அதில் எல்லா எலியும் இங்கேயும் எங்கேயும் பயத்தில் ஓடிட்டே இருக்குது. ஆனால் ஒரு எலி மட்டும் யாரு கூடயும் சேராமல் தனிச்சே நிற்கிது. இவன் என்ன பண்ணுறான், கரெக்டாக அந்த எலியை, தனிச்சிருக்கிற எலியை பிடிச்சி கொடுக்குறான். இதில் பாருங்கள், இதில் செக் பண்ணி பாருங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அந்த எலியை கொன்று அதை வயிற்றை கிழித்து பார்த்தா உள்ளே கரெக்டாக வைரத்தோடு இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், நல்ல வேளை வைரத்தோடு கிடச்சிருச்சுன்ட்டு. அவருக்கும் சந்தோஷம்தான். எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நைட்டெல்லாம் பார்த்தா அந்த வைர வியாபாரிக்குள்ளே மட்டும் ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருந்தது. நைட்டு தூக்கமும் வரலை அவருக்கு. எப்படி இந்த ஒரு எலியை மட்டும் கண்டுபிடிச்சாங்க, எப்படி அவனால் முடிஞ்சது, இதில் என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே நேராக அந்த எலி பிடிக்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு கேட்குறாரு, எப்படி அந்த ஒரு எலியை மட்டும் நீ கண்டுபிடிச்சப்பா, எனக்கு ஒரே நைட்டெல்லாம் எனக்கு இந்த கேள்வி மைண்டில் ஓடிட்டே இருந்தது, எப்படி அது உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது, அதோட காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி பிடிக்கிறவர்கிட்ட அந்த பணக்காரர் கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, நம்மள நிறைய பேர் பண்ணுற தப்பு தான் அந்த எலியும் பண்ணுச்சு, அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்னென்னா, நம்மள பல பேர் வந்து திடீர்னு பணக்காரங்கானதும் மற்றவங்கள விட நம்ம தான் உயர்ந்தவங்கன்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களோட தன்னை சேர்த்துக்க மாட்டாங்க, தன்னை ஒரு தனித்துவமாக காட்டிக்கணும்னு தனிச்சே இருப்பாங்க. இப்படி இருக்கிறதே அவங்களுக்கு ஆபத்து காலத்தில் யாரும் வந்து உதவ முடியாமல் மாட்டிக்கிறதுக்கு ஒரு வசதியாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் அந்த எலி அந்த கேரக்டரில் இருந்ததுனால தான் நான் அதை டவுட் பட்டு அந்த எலியை பிடிச்சேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த எலியும் வந்து அதை கரெக்டாக பிடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய உறவுகளும் இப்படி தான் இருக்காங்க. இடையில வந்து போகிற இந்த பணத்துக்காக நம்ம உறவுகளையும் நட்புகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுவே வந்து கஷ்ட காலம்னு ஒரு காலம் வருங்க. அப்படி வர்ற நேரத்தில் ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட அவங்கக்கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது பணம் காசு நிறைய இருக்கலாம், ஆனால் ஆத்மார்த்தமாக பக்கத்தில் இருந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஆறுதல் சொல்கிறதுக்குன்னு யாரையுமே அவங்க சேர்த்து வைக்கல. அவங்களோட நோக்கமெல்லாம் பணத்தில் தான் இருந்திருக்குமே தவிர உண்மையான உறவுகளையும் நட்புகளையும் அவங்க சேர்த்து வைக்கலன்னு தாங்க அர்த்தம். இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணுன்றதை நம்ம தீர்மானித்தோம்னா நம்ம தான் ஞானிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போன்ற நிறைய கருத்துக்களும் ஆன்மீக கருத்துக்களும் வருது, ஜோதிட கருத்துக்களும் வருது. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.